ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வந்து ரெண்டு பேருமே இந்த கோயிலுக்கு போகல. எதுக்குன்னு சொன்னால் செம மழை பெய்தா, அதனால் வந்து ரெண்டு பேருமே கோயில் போகல. ஆனால் வந்து எழும்பிட மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தோம். ரெண்டு பேர் கோயிலும் போகல. இன்னும் சாயங்காலம் போவாங்க. காலையில் வந்து நம்ம வந்து என்ன வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து காலையில் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துட்டு அப்புறம் வந்து சோறு பொங்கிண்டு சோறு என்ன வச்சணும் எனக்கே தெரியல. கிச்சனுக்குள்ளே போனால் தான் என்ன வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இன்றைக்கி ஒரேடியாக ஃப்ரைட் ரைஸ் போடவா இல்லது வந்து சோறு பொங்கி குழம்பு வச்சு சிக்கன் பொரிக்கவான்னு சொல்லிட்டு தெரில. இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டுன்னு தான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இது பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே இருக்கேன். நேற்றுக்கே அவன் சிக்கன் வாங்கிட்டு வந்தான். நேற்றுக்கு இல்லை முந்தா நேரத்துக்கு வாங்கிட்டு வந்த சிக்கனு நேற்றுக்கு மீன் குழம்பு வச்சனால மீன் வந்து பொரிச்சு கொடுத்தனால சிக்கன் அப்படியே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சும்மா ஒரு பிரியாணி மாதிரி போட்டு விடலாம், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. அதனால வந்து கொஞ்சம் பிரியாணி மாதிரி போட்டு விடலான்னு சொல்லிருக்கேன். அவங்களே எப்படின்னு தெரில. பிரியாணி வச்சுட்டு அப்புறம் வந்து கிரேவி வைக்கணும். கிரேவி வச்சு தம் பிரியாணி போட்டு விடலாம். தம் பிரியாணின்னா அவங்க சாப்பிடுவோம். அதுக்கு ஒரு சிக்கனை வந்து பொரிச்சலாம். இவ்வளோதான் இன்றைக்குள்ள வேலை. மணி எத்தனைன்னு சொன்னான்னா 8:27. ரெண்டு பேரும் காலை மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்கோம், கோயிலுக்கு போகாமல். உங்கள் வீட்லேயும் இப்படி உங்கள் பசங்க காட்டுவான்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ வரலன்னு சொல்கிறீங்க. மிதுஸ் பவின்னு சொல்லிட்டு அடித்து பாருங்கள், வரும். ஓகே, நிறையவங்க என்ன கேட்குதாங்க, உங்கள் வீடியோ வரல அப்படின்னு சொல்லி கேட்குதாங்க. அவங்களுக்கு சொல்கிறேன், மிதுஸ் பவின்னு சொல்லிட்டு அடிங்க, அப்போ வரும். எதுக்கு வரலன்னு சொல்லி எனக்கே தெரில, எதில் கிடக்குன்னு சொல்லி தெரில. யூடியூப்பை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால் வந்து எதில் இறுக்கி கொள்ளுதுன்னு சொல்லி தெரில. மொபைல் நோண்டி இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் கிண்டி கொடுக்கலாம். ஃப்ரைட் ரைஸே கிண்டி கொடுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் கிண்டியாச்சு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் 2 பேர் வச்சு கொடுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் பொரிக்கலாம். சிக்கன் பொரிச்சிட்டு இது வந்து ரோஸ்ட் வச்சதுக்கு இது எடுத்து வச்சிருக்கு. இது சிக்கன் பொரிச்சதுக்கு சிக்கன் பொரிச்சது வச்சிருக்கு. சட்டி வச்சு இப்போ நம்ம அப்படியே வந்து சிக்கன் பொரிக்கலாம். நான் வந்து தோசைக்கல்ல தான் சிக்கன் பொரிச்சேன். அதில் தான் தோசை சுடுவேன், அதில் தான் ஆப்பம் சுடுவேன். எல்லாமே இந்த தோசைக்கல்ல தான் நடக்கும். எல்லா சிக்கனும் போட்டாச்சு. அப்புறம் வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ண வைக்கலாம். சிக்கன் ரோஸ்ட். இறைச்சி கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு சூப்பராட்டு. அப்புறம் சிக்கன் பொரிஞ்சுருக்கு. மதியத்துள்ள வேலை முடிஞ்சாச்சு. என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். நீங்களே பார்த்துருப்போம். சோறு, அப்புறம் வந்து சிக்கன் பொரிச்சது, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி. இவ்வளோதான் என்ன மதிய சாப்பாடு. இன்றைக்கி அவங்க வந்து சாப்பிடுவாங்க மிதோஸு. ஓகே, உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் உள்ள சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நான் மொக்கையாக தான் வீடியோ போடுவேன், நீங்கள் பாருங்கள். சரியா? பாய் பாய்.